ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். எல்னினோ சும்மா கடந்து போற ஒரு விஷயமாக இல்லாமல் இன்னைக்கு உலகமே அதை பத்தி பேசுற மாதிரி மாறிடுச்சு இல்லையா? ஒரு போர் வந்தா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு விதத்துல இயற்கையின் போர் தான் இல்லையா? அதுவும் டயர் உருகுறதெல்லாம் இது வரைக்கும் கற்பனைக்கு கூட எட்டாததா இருக்குது. டயரை எரிக்கிறதே கஷ்டம், அதையே உருக்குது இந்த வெயில்னும் போது ஆச்சரியமா இருக்குது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். இப்ப யூரோப் கண்ட்ரீஸ்ல, பிரான்ஸ்ல, ஜெர்மனி எல்லா இடத்துலயுமே இப்போ ரொம்ப வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் ஒரு 4 வருஷமாவே கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு இருந்தது. இப்ப அந்த காட்ஸில்லா எல்னினோன்னு கூட நம்ம கூட வீடியோ போட்டுப்போம். அது இப்ப இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ கொஞ்சம் வெப்ப அலைகள் கூடிட்டு இருக்குது உலகம் ஃபுல்லாவே. ஆமா, இது பிரான்ஸ்ல அந்த யூரோப் கண்ட்ரீஸ்ல மக்களால தாங்கக்கூடிய அளவுல இல்ல. அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸும் அந்த மாதிரி இல்ல. அந்த அவங்களோட ஊர் ஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி இல்ல. ஒரு மரமும் கிடையாது. எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு அந்த வெயில தாக்கு பிடிக்க முடியாத நிறைய உஷ்ண அலையினால நிறைய பேர் இறந்துட்டாங்க. 1500 பேருக்கு மேல இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். பார்க்க ரொம்பதான் கஷ்டமா இருக்கு. அவங்க ரோட்ல போகும்போதே ரோட்ல சைட்ல எல்லாம் ஃபவுண்டைன் மாதிரி வச்சுட்டு, அப்புறம் அந்த லாரியில இருந்து அப்படி தண்ணியை ஸ்பிரிங்கிள் பண்ற மாதிரி அதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல வேற வெப்பம் தாங்க முடியாம அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் அப்படியே போய் விழுந்து அதுல கூட இறந்து போறவங்க அந்த மாதிரி எல்லாம் கூட ஆயிருக்குது. இது போர் பதட்டத்தை விட இது ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது இயற்கையோட போர்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. சைலண்ட் போராதான் இது இருக்குது. ஒரு சத்தம் இல்லாம ஒரு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குது. அப்புறம் இப்ப அதனோட எஃபெக்ட் திடீர்னு வெள்ளமும் வேற வருது. அஸ்ஸாம்ல வெள்ளம் வந்துச்சு நம்ம நாட்டுல. மெக்சிகோலயும் வெள்ளம் வருது. அங்கேயும் பயங்கர வெள்ளம். அஸ்ஸாம்ல இந்த அடிக்கடி வெள்ளம் வரும். இருந்தாலும் இந்த தடவை ரொம்ப ஓவரா வெள்ளம் வந்துச்சு. அதாவது ஒரு வெயில் பயங்கரமா அடிக்கும் போது அடுத்தது உடனே இந்த மழை வருது. அதுதான் எல்னினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப கூட சென்னையில எல்லாம் திடீர்னு மழைன்னா ஒரேடியா மழை அடிச்சு ஊத்தும். உடனே தண்ணி ரோடு ஃபுல்லா தண்ணி ஆகுது, சேரும் சகதியமா. அதுலயும் மக்கள் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி எல்னினோ எஃபெக்ட்னா வெறும் வெயில் மட்டும் இல்ல, மழை அடிச்சாலும் ஒரேடியா அடிச்சு வெள்ளக்காடா ஆக்குறது. இந்த மாதிரி 2 வகையிலயும் மனுஷங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ. இதோட எல்னினோட எஃபெக்ட் தான் இப்போ இனிமேயும் அடுத்த வருஷம் மார்ச்ல கூட காமிக்கும். அந்த மார்ச், ஏப்ரல், மே 27லயும் இதோட எஃபெக்ட் இருக்கும். அந்த எல்னினோ எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வெள்ளமும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு நமக்கு. அணுமின் உலைகள் எல்லாம் மூடிட்டாங்களாம் பிரான்ஸ்ல. அது வெப்பம் அதிகமாகுன்னா அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் கூட குளிர்ச்சியா வச்சிருக்கணும் போல இருக்குது. அதுக்கு அதிகமா தண்ணி தேவைப்படும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணி, அதாவது ஒரு டைம்ல அரசாங்கத்தினால என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாதாம். விவசாயிக்கு தண்ணி கொடுக்கறதா அல்லது அவங்க கரண்ட் எடுக்கிறதுக்கு தண்ணியை பயன்படுத்துறதா, இந்த நிலைமைக்கு நிக்குமா. அவங்க ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களாம். விவசாயிகள் இங்க தற்கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி இல்லாததுனால. அப்ப அவங்க அரசாங்கத்தாலே ஒன்றும் என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாம இருக்கிற ஒரு நிலை வரும் அப்படின்றாங்க. இந்தியாவில் அப்படி வந்துச்சான் இதுக்கு முன்னாடி. இப்பவும் அந்த நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்தியாவிலுமே பயங்கர வெயில் தான். குஜராத்ல எல்லாம் ஒரு பிரதர் சொல்றாரு, நாங்க 4-5 வருஷமா இருக்கிறேன், எப்பவுமே வெயில் அதிகம்தான், ஆனா தாக்கு பிடிச்சிட்டோம், இந்த தடவை தாக்கே பிடிக்க முடியல, எங்கேயாவது நான் மவுண்ட் அபு சைடோ இல்ல பெங்களூர் சைடோ வந்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பெங்களூர் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும், பட் அதுவே கூட வழக்கத்தோட இப்ப கொஞ்சம் வெயிலா தான் இருக்குதாம். எல்லா இடத்துலயும் வெப்பம் தாங்க முடியாத ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாசு எல்லாமே சேர்ந்து அதை அதிகப்படுத்திட்டு இருக்குது. ஆனா குறிப்பாக பிரான்ஸ் மட்டும் குறிப்பா பிரான்ஸ் தான் சொல்றாங்க. அதுல அந்த டிராம் போடுற அந்த ட்ராக் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற தாரு அந்த ரோட்ல தானே டிராம் அந்த தண்டவளம் மாதிரி போட்டிருக்காங்க டிராம் வண்டி போறதுக்கு. அதெல்லாம் கூட சொல்லிட்டு அப்போ சரியா வராது இல்லையா போக்குவரத்து, அதையுமே நிப்பாட்டி ட்ரெயினை நிறுத்துறாங்க. கரெக்ட். ஸோ இந்த எல்னினோல நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது சிஸ்டர்? ஏன்னா வெளிநாட்டுல
பிரான்ஸ்லயோ, இட்டலியிலோ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயுமே பேஷண்ட்ஸ் அதிகமா வராங்களாம் இதனால. அவங்க வந்து ஐஸ் வச்சு ம். தான் ட்ரீட்மெண்ட்டே பண்றாங்களாம் எமர்ஜென்சிலே. முதல்ல அந்த டெம்பரேச்சர எடுத்துட்டு வராங்களாம் கீழ. ஆ. அப்ப ஆ, ஐஸ்லயே ஆமா. மேல வைக்கிறாங்களாம். ஐஸ் இந்த பாத்துன்ட்டு. ஃபீவர் வந்தா நம்ம செய்வோம்ல, நெத்தியில அந்த ஈர துணிய போடுவோம் இல்லையா? ம், நம்மலாம். ம், ம். ஆமா. சாதாரணமா ஃபீவர் வந்தாங்கன்னா, அந்த சூட குறைக்கிறதுக்கு ஈர துணிய நெத்தியில போட்டு விடுவாங்க. அந்த கண்டிப்பா, டெம்பரேச்சர உடனே கொஞ்சம் குறைக்கும். அந்த மாரி இப்ப கண்டிப்பா. அவசரத்துக்கு பண்ண வைக்கிறாங்க. ஆனா நம்ம ம், வந்து நெறைய அந்த நீர்மோர் சாப்பிடலாம். நமக்கு அந்த ம். தர்பூசணி அதெல்லாம் காஸ்ட்லி ஆயிக்குது. இளநீ குடிக்க முடியல காஸ்ட்லி ஆயிட்டுனாலும், ம். நீர்மோர் குடிக்கலாமே! அது விலை கம்மி தானே! அது வந்து கரெக்ட்டு. ஒரு நெறைய ஒரு ஸ்பூன் நெறைய, ஒரு பாட்டில் நெறையவோ ஊத்தி வச்சுட்டு, தண்ணிக்கு ம், பதிலா அதையே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கலந்து தண்ணி எவ்வளவு வேணாலும் தண்ணி கலந்துக்கலாம். அதுல ம். கொஞ்சம் அந்த காயம் இந்த மாரி போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் ட்ரபிளும் வராம இருக்கும். உப்பும் ம். காயமும் லைட் லைட்டா கலந்துக்கிட்டு, இந்த புதினா காய வச்சு சருகு மாரி இருக்கும். புதினா காஞ்சிடுச்சுன்னா, நல்லா கழுவி காய வச்சுட்டு, அந்த இத அப்படியே நொறுக்கி போட்டா அது ஒரு வாசமா இருக்கும். குளிர்ச்சியாவும் கரெக்ட்டு. இருக்கும். அந்த ம். மாரி நீர்மோரா குடிக்கலாம். காலையில இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கிற மாரி தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அதுவும் சேர்த்து சேர்த்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா, உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். எவ்வளவு சூடுனாலும் அது தாங்கும். அதோட கண்டிப்பா. இல்லாம இந்த அந்த பழைய சாதம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலத்துல அப்படிதான் சாப்பிட்டு வயல்ல எல்லாம் ம். வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கட்டட வேலை ம். செய்றவங்கலாம் பழைய சாதம் தான் சாப்பிட்டு போவாங்க. நைட்டே இருக்கிற பழசாதம். சாப்பாட்டுல தண்ணிய ம். விட்டு கொஞ்சோண்டு மோர் விட்டு வச்சிடணும். அது காலையில முதல் சாப்பாடு அது வந்து ப்ரோபயோடிக் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஃபாரின்லலாம் ஒரு டப்பாவே ஒரு நம்ம ஊர் மதிப்புல ரூ. 2000 விலைக்கு போகுது. கொஞ்ச காலம் பழசு. அதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ! பழைய சோறு தான். அதெல்லாம் இப்ப திருப்பி வந்துகிட்டு இருக்கு. ம். அதோட ம். மதிப்பு நமக்கு இப்ப தெரியல. நமக்கு அதெல்லாம் ரொம்ப இப்ப சீப்பா தெரியுது. என்னமோ அது புவர் பீப்பிள் தான் சாப்பிடுவாங்க போல இருக்குன்னு நெனச்சுட்டாங்க. இப்ப அப்படி கிடையாது. வேற வழி இல்லாம சாப்பிட்டாங்களோ, தெரிஞ்சு தான் சாப்பிட்டாங்க அந்த மாதிரி. விலையும் கரெக்ட். கம்மி. விலையும் ம். கம்மின்ன உடனே அது ஒரு மதிப்பில்லாத மாரி மக்களுக்கு தோணுது. கிடையாது. அதுல கண்டிப்பா. தான் ப்ரோபயோடிக் இருக்கு. அதுல அவ்வளவு சத்து இருக்கு. நீர் சத்து இருக்கு. அது ம். உடம்புக்கு அவ்வளவு தெம்பு தரும். நீங்க இப்படி பார்த்து பார்த்து பேலன்ஸ் டயட் பார்த்து பார்த்து செஞ்சு எக்சர்சைஸ் பண்றவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். நெறைய ம். காம்ப்ளிகேஷன்ஸ் உடம்புல வருது. நீங்க அவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டாம். அந்த காலத்துல எல்லாம் இப்படிதான் சாப்பிட்டோம். இந்த மாரி ம். பழைய சாதத்துல நல்ல காலையில எந்திரிச்ச உடனே அது குடிச்சிருவாங்க. அது ஒரு ம். 1 டம்ளர் அது நீராகாரம்னு சொல்லிட்டு வேண்டாப்ல இருக்கிற தண்ணிய கூட கொஞ்சோண்டு மோர் கலந்து குடிச்சிட்டா போதும். அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு உடம்பு கூலா இருக்கும். என்னதான் ஹீட் வேவ்ஸ் வரட்டுமே, எல்னினோ ம். வரட்டுமே. இந்த மாரி ம். ஹேபிட் அடிக்கடி நீர் மோர குடிச்சிட்டே இருக்கிறது. ம். அதுக்கப்புறம் இந்த மாரி சாப்பாடும் வெஜிடேரியனா இருந்தா நல்லது. காய்கறி, பழங்கள். பச்சை கரெக்ட். காய்கறி முடிஞ்சா பச்சையாவே சாப்பிடலாம். இந்த ம். வெள்ளரிக்காய், கேரட் இதெல்லாமே பச்சையா சாப்பிடுறது தான். ம். அப்புறம் பழங்கள் சாப்பிடலாம். சாதாரணமா நம்ம நாட்டு பழம், வாழைப்பழம் சாப்பிடுறது. அதுக்கப்புறம் முடிஞ்சா தர்பூசணி, இளநீ. இளநீலாம் நமக்கு இப்ப ரொம்ப காஸ்ட்லி ஆயி போச்சு. அது முடியலன்னா பயங்கரமாயிடுச்சு. நமக்கு இந்த ம். பயங்கர காஸ்ட்லி ஆயிடுச்சு. அப்ப ம். நம்ம இந்த கீரை வகைகள் சாப்பிடலாம். கீரையில எவ்வளவோ இருக்கு. எவ்வளோ சத்துக்கள் இருக்கு. குளிர்ச்சியும் தரும். ம். கீரைகள்லாம் விலை கம்மி தான். நம்ம வீட்லயே அப்பப்போ போட்டுக்கலாம். தொட்டியில வளர்க்கலாம் எல்லாமே. ம். அப்பப்ப நம்ம வீட்லயும் கொஞ்சம் எப்பயுமே வெளியில போய் காய்கறி வாங்குறத விட, கொஞ்சம் இடம் இருந்தாலும் நம்ம தொட்டியில கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்கிறது நமக்கு தேவையானது. மாடி இருந்ததுன்னா, மாடி தோட்டம்னா இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்குது. இருக்கிற கொஞ்சம் இடத்துல நம்மளால முடிஞ்சது நமக்கு தேவையானது தோட்டம் போட்டு வளர்த்துக்கிட்டா, தற்சார்பு வாழ்க்கை மாரி இருந்துட்டா நல்லது தான். ஃபியூச்சர்ல வர வர இன்னும் மோசமா தான் போப்போது. அடுத்த வருஷம் எல்னினோ எஃபெக்ட் எந்த அளவுக்கு போகும்னு சொல்ல முடியாது. அதனால நமக்கு கண்டிப்பா. தேவையானது செஞ்சு பழகணும். அது செய்யும்போது இந்த இந்த இது பயிர்கள வளர்க்கறது, செடிகள வளர்க்கறது அந்த ஹேபிட்டும் மனசுக்கு ஒரு நிம்மதிய தரும். கண்டபடி கண்டிப்பா. மனசு அலையாம அது ஒரு வளர்ச்சிய பார்க்கும்போது, ஒரு பூ பூக்கிறத பார்க்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம உருவாக்கி நம்ம காய்கறி ஒரு 2 கத்திரிக்காய் இருந்தாலும் அத நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நம்ம உருவாக்கணும். அந்த மாரி ஒரு கண்டிப்பா. மனசுக்கு அமைதி கிடைக்கும். கண்டிப்பா. இந்த பசலைக்கீரை வந்து இடமே இல்லாட்டினா கூட, அது ஒரு ஒரு தென்னை ம். மரமோ, ஏதோ ஒரு மரம் இருந்துச்சுன்னா, மரத்துல கட கட கடன்னு அதுவே ஏறிடும். அதுதான். அவ்வளோ ஆமா. இலை வரும். அது குளிர்ச்சி ரொம்ப குளிர்ச்சின்னுவாங்க பசலைக்கீரை. ரொம்ப ஸோ ஆமா. அது ரொம்ப முக்கியம். பசலைக்கீரை. அது அதே மாரி 2 வேள குறைஞ்சது குளிக்கணும். அது ரொம்ப ம். முக்கியமானது. அ ஏசி இல்லாதவர்கள், அ ஏசி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏசி இல்லாட்டினா கூட எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இந்த டைம்ல தான் வந்து பைல்ஸ் எல்லாம் நெறைய பேருக்கு வரும். சும்மாவே அதிக ம். நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வரும். வெயில் காலத்துல அது ரொம்ப சீரியஸ் ஆகும். அதுக்கு வந்து லேசர் ஆப்பரேஷன் பண்ணுவாங்க. என்னென்னமோ சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். வாட்டர் பில்லோன்னு ஒண்ணு விக்கிது. அமேசான்ல பார்த்தீங்கன்னா ம். இருக்கும். அமேசான், Flipkartலலாம் வாட்டர் பில்லோன்ட்டு. தண்ணி இருக்கும் உள்ள. அத வந்து ம். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா,
ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டீங்கன்னா கூட, எடுத்து அதுல உட்காந்துட்டீங்கன்னா, அது ஒரு 4 மணி நேரத்துக்கு கூலிங்காவே இருக்கும். அது உடம்பையே அப்படியே கூலிங்கா வச்சுக்கும். ஆச்சரியமா இருக்கும். ஏற்கனவே பைல்ஸ் வந்தா கூட காணாம போயிடும் ஒரு 4 நாள்ல. ஒரு 2டே நாள்ல. இது ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இது. ஏன்னா, அந்த பிஹேவியர் இது வந்து அனுபவ ரீதியான ட்ரீட்மெண்ட் இது. இது நீங்க எந்த டிவிலயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. இது நானே அனுபவப்பட்டு சொல்றது. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா, ஆ இந்த நேரத்துல வந்து எங்க உட்கார்ந்தாலும் கொதிக்கும். கொஞ்ச நேரம் சைக்கிள வெளில நிறுத்திட்டு, ஒரு கடைக்கு போயிட்டு வெளில வந்து சைக்கிள்ல உட்கார முடியாது. டூ வீலர்லயும் உட்கார முடியாது. அவ்ளோ ஹீட்டா இருக்கும். ஸோ அப்படி ஏன்னா அதன் மூலமா தான் நமக்கு ஹீட் பயங்கரமா ஏறும். ஸோ அதனால இந்த வாட்டர் பில்லோ ஃப்ரிட்ஜ்ல வச்சு வாட்டர் பில்லோ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது நான் வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடி வாங்கும்போது ரூ. 1000 இருந்துச்சு. இப்ப குறைஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஸோ அது வந்து பெஸ்ட். இந்த வெயில் எல்னினோ அ அது அத யூஸ் பண்ணும்போது தெரியும். ஆனா மழை சீசன்ல அத யூஸ் பண்ணக்கூடாது. ஜுரம் வந்துரும். இந்த அது வெயில் கூல் சீசன்ல ஆயிடும். மட்டும் ஆமா. வெயில் சீசனுக்கு மட்டும் அத யூஸ் பண்ணிக்கணும். மண்பானையில தண்ணி குடிக்கலாம். அந்த ஒரு காலத்துல மண்பானை தண்ணி தானே ஃப்ரிட்ஜ். சூப்பரா அதான் இருக்கும். இப்பல்லாம் அந்த மண்பானை வெட்டி வச்சிருக்கிறாங்களான்னே தெரியல. ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல தண்ணி குடிச்சா இன்ஃபெக்ஷன் வருது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது. மண்பானை தண்ணி வராது. அது ஒரே சீரா வச்சுக்கும் அது. அது இல்லாம அது ஃபில்டர் வேற பண்ணுதுன்னுவாங்க. பண்ணது. அது வெட்டி வேறு இந்த மாரி இதெல்லாம் போட்டு வைக்கும்போது தோத்தாங்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போட்டா ம். பியூரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அந்த கொட்டைய இப்போ 2 நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். 2டே 2 போட்டுட்டு கொஞ்சம் வெட்டி வேரும் போட்டு வச்சுட்டோம்னா, நல்ல ம். ஒரு வாசமாவும் இருக்கு. வாசனை உடம்புக்கு இருக்கும். குளிர்ச்சியும் தரும். ம். பியூராவும் மேல இருக்கிற தண்ணி நல்ல பியூராவும் இருக்கும். அந்த தேத்தாங்கொட்டைய மட்டும் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவ மாத்திக்கலாம். பியூர் அந்த ம். அழுக்கெல்லாம் அடியில படிஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்திரத்த கழுவும்போது அது போயிடும். அது மாரி கரெக்ட். பியூரான தண்ணி நமக்கு கிடைக்கும். குளிர்ச்சியாவும் ம். இருக்கும் உடம்புக்கு. கரெக்ட். இப்ப டெக்னாலஜி வந்து குட்டி குட்டி ஃபேன்லாம் வந்திருக்குது. இப்படியே மாட்டிக்கிறாங்க. அது மூஞ்சிக்கு மட்டும் காத்தடிக்கும் போல இருக்குது. இன்னொன்னு இப்படி புடிச்சுக்கிட்டே இருக்கலாம். காத்தடிக்கும். வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த காலத்துல நம்ம விசிறி வச்சிருப்போம்ல, அத வச்சுக்கிட்டே பப்ளிக்ல போறாங்க. விசிறிக்கிட்டு அந்த ஆமா. அளவுக்கு வெயில் பயங்கரமா இருக்குது போல இருக்குது. விசிறிட்டு போறாங்க. நீங்க சொன்ன மாரி அந்த தண்ணி, ஃபவுண்டைன் இருக்குது. ஆனா நம்ப ஊர்லலாம் அப்படி இருக்காது. எங்கேயுமே இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஒரு சில ஊர்ல பார்க் இருக்குது. அ முடிஞ்ச அளவுக்கு இப்பதான் எல்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல. ஆ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வொர்க் ஃப்ரம் ஹோம் பிரதமர் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாரு. பட் இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா வெளிநாட்டுலலாம் ஸ்கூல் மூடிட்டாங்களாம். ஆ ஆமா. அன்லிமிட்டட் டைம். இந்த வெயில் குறையிற வரைக்கும். ஏன்னா ஃபேனே இருக்காதாம். அப்ப எப்படி குழந்தைங்க வெயில் தாங்குங்க? நம்ம ஊர்லயே ஃபேன் இல்லன்னா இருக்க முடியாது. அந்த குழந்தைங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால அதையும் மூடிட்டாங்க. கம்பெனியும் 30 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா ஷட் டவுன் பண்ணிடணுமாம். அங்க. ம். ஆ ம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த நேரத்துல நம்ம அங்க பிறக்காததே ஒரு பெரிய வரம் தான் நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் நெனைப்பாங்கல்ல, நம்ம வெளிநாட்டுல பொறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ன்ட்டு. இப்ப அது ஏன்னா இந்தியாவுல மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல ஒருத்தர் பஸ்ல போம்போது பேசினாரு. நானும் எவ்வளவோ நாடு போயிருக்கிறேன்ப்பா. இந்தியா மாதிரி பெஸ்ட் கிடையாது கிளைமேட்ல. ஏன்னா, ஆமா. நீங்க இங்க வெயிலையும் தாங்கிக்க முடியும், குளிரையும் தாங்கிக்க முடியும். வெளிநாட்டுலலாம் அப்படி ரொம்ப கிடையாது. ஆ ஓவர் குளோரும் கிடையாது. அங்கலாம் ரொம்ப குளிர் இருக்கும். ஓவரா இப்ப வெயில் வந்துட்டு இருக்குது இப்போ. கரெக்ட். இப்ப அப்படி இல்லாம அதிலும் நமக்கு எதுவுமே தாங்கக்கூடிய அளவுல இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு. ரொம்ப வெயில் பயங்கரமா போய் தாங்க முடியாத அளவுக்கும் போயிட போறது கிடையாது. அதே மாரி குளிரு இப்ப வடநாட்டுலலாம் சில இடங்கள்லாம் பயங்கர குளிரா இருக்கும். அந்த மாதிரியும் இருக்கிறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் தாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்திருக்கிறோம். பட் இருந்தாலும் உடல் உபாதைகள தடுக்கிறதுக்கு நம்ம சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கடவுள் சொல்ற மாதிரி ஜெனரலாவே எல்லாரும் சொல்லுவாங்க. எதுவும் நிரந்தரம் கிடையாது. எல்னினோவும் நிரந்தரம் கிடையாது. இல்லையா போயிடும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ஏதோ ஒரு நன்மை இருக்கு. யாருக்கு தெரியும்? இதனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானாலும் ஆகும். தெரியாது. இல்லையா? ஏதோ ஒரு நன்மை இருக்கும் அதுல. ஸோ அத புரிஞ்சுகிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியா இப்போதைக்கு நம்மள எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது? அத மட்டும் பார்த்துக்கணும். குழந்தைங்கள கவனிச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க தான் நெறைய பேர் இறக்குறாங்களாம். குழந்தைங்க 65 வயசுக்கு மேல உள்ள முதியவர்கள். இவங்க தான் குறிப்பா வெளிநாட்ல. ஸோ குழந்தைங்கள வெயில்ல போக விடாம பத்திரமா பார்த்துக்கணும். இந்த டைம் அம்ம அதிகமா போடும் இல்லையா ஜென்ரலா?
ம். ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும். ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.